விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய குழந்தைகளின் செயல்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சங்கடங்கள் என்பது ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளை இந்த ஒரு வேலையை நீ செய்யாத, இந்த ஒரு செயலை நீ பண்ணாத, அவர்களிடம் நீ சேர்ந்தா உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போய்விடும் என்று நீங்கள் எத்தனையோ தடவைகள் கண்டித்து வைத்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காமல் நடந்து கொண்ட விதம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத சங்கடங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து விட்டது என்று தான் கூற வேண்டும். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டின் அதிபதி குருவாக இருந்தாலுமே அந்த ஒரு வீட்டில் ராகு அல்லது கேதுவின் நிழல் விழும் போது பிள்ளைகளின் வழியில் மனசங்கடங்களை நீங்கள் சந்திக்க நேரிட்டு கொண்டேதான் இருக்கும். நீங்கள் அவர்களை மிகவும் ஒழுக்கமாகவும் சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்திலும் வளர்க்க வேண்டும் என்று நீங்கள் குழந்தை பருவத்தில் இருந்து ஆசைப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம இதுவரைக்கும் அனுபவிக்காத நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல ஒரு பெயரையும் புகழையும் நம்முடைய குழந்தைகள் நமக்கு பெற்றுக் கொடுக்கணும். நல்ல பணம் காசுன்னு சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள 1000 எண்ணங்களும் 1000 கவலைகளும் 1000 ஆசைகளும் உங்களுடைய குழந்தைகளின் மீது உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருந்தது. ஆனால் அவங்களுடைய சில பிடிவாத குணங்களும் தவறான நட்பு வட்டங்களும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இன்னமும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை நல்லா போகணும்னு நீங்கள் நினைத்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த தவறான நட்பு வட்டங்களும் உங்களின் பேச்சுக்கு அவர்கள் காட்டிய எதிர்ப்புகளும் சுற்றத்தாரின் மத்தியில் உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை உங்களுக்குள்ளே உருவாக்கி கொடுத்திருக்கும். என்னடா பெற்றோர்கள் குழந்தைகளின் நன்மைக்காகத்தான் கூறுவாங்க, ஆனால் பெற்றோர்களின் பேச்சையே இவங்களுடைய குழந்தைகள் கேட்க மாட்டேங்கிறார்களே, நம்ம எதுவும் அவங்களுடைய குழந்தைகளை சொல்லக்கூடாது என்று சுற்றத்தார்கள் அவங்களுடைய குழந்தைகளை பற்றி தவறாக பேசிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு தவறான பேச்சு உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இன்னும் உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவர்களை வளர்த்ததற்கு கடைசியில் நமக்கு கிடைப்பது இந்த ஒரு அவப்பெயரா என்று பெற்ற ஒரு மனமுருகி 4 பேருக்கு முன்னால் தலை குனிய வேண்டிய ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களை தள்ளப்பட்டிருக்கும். இருந்தாலும் நீங்கள் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க, நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பேச்சை கேட்காமல் போய்விடுவார்களா என்று உங்களுக்குள்ள ஒரு சந்தேகங்கள் எழுந்திருக்கும். ஆனால் அதனை நீங்கள் நேரில் பார்க்கும் பொழுது இது இப்படியே போனால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்த அளவுக்கு நம்முடைய குழந்தைகளை நம்முடைய கண்ட்ரோலில் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்கு உங்களுக்கு அந்த ஒரு நாளில் வரவும் ஆரம்பித்திருக்கும். அடுத்ததாக பெற்றோரின் எதிர்ப்புகளால் வந்த ஒரு அழுத்தங்கள். விருச்சிகம் ராசிக்கு தந்தைக்காரகனான சூரியனும் தாய்க்காரகனான சந்திரனும் ஜாதகத்தில் பலம் குறைந்த காலகட்டங்களில் பெற்றோரின் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தமாகவே மாறியிருக்கும். அவர்கள் உங்களை பற்றி அதிகமாக எதிர்பார்ப்புகள் வைப்பார்கள். எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சிறு குழந்தைகள் போல சில கேள்விகளும் சில விஷயங்களையும் கேட்பார்கள். அதை உங்களால் செய்து கொடுக்க முடியாது. அதனால் உங்களுக்குள்ள சின்ன சின்ன மனசங்கடங்கள் ஏற்படத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே செய்யும். நீங்கள் எவ்வளவுதான் உழைத்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தாலும் அவங்களுடைய மனதில் உங்களுக்கென ஒரு அதிருப்தியானது நிலவிக்கொண்டே தான் இருக்கும். உங்களின் சகோதர சகோதரிகளுடன் உங்களை ஒப்பிட்டு பேசி உங்களின் சுயமரியாதையை அவர்கள் அறியாமலேயே காயப்படுத்தி இருக்கக்கூடும். இது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பெற்றோரின் கடமைகளை செய்வதில் நீங்கள் சற்றும் பின்வாங்காத போதும் அவர்களின் மனதை எப்பாடுபட்டாவது திருப்திப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு போராட்டம் தான் உங்களுக்குள்ள ஒரு சொல்ல முடியாத அழுத்தத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொத்து வழக்குகளால் ஏற்பட்ட மன அழுத்தங்கள். பூமிக்காரகனான செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு நிலம் வீடு போன்ற சொத்துக்கள் மீது எப்போதுமே ஒரு பற்றானது இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் 4ஆம் வீடும் செவ்வாயும் கோச்சாரத்தில் பாதகமான நிலையை பெற்ற போது பூர்வீக சொத்துக்களிலோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய சொத்துக்களிலோ வில்லங்கங்களும் பங்காளிகளின் சண்டைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தலை தூக்கி கொண்டே தான் இருக்கும். நியாயமான உங்களுக்கு வரவேண்டிய பங்கை ஏமாற்ற உடன் பிறந்தவர்களோ அல்லது உறவினர்களோ சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டுமே தான் இருப்பார்கள். கோர்ட்டு கேஸு காவல் நிலையம் என்று உங்களை அலைக்கழிய வைத்த இந்த சொத்து பிடிவாதங்கள் உங்களுக்கு ஒரு மீள முடியாத மன அழுத்தத்தையும் விரக்தியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்திருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டுமே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவிக்கணும். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய அந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை என்பது நிலைக்க ஆரம்பிக்கும். 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல்கள் விலகுவதால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த தேவையற்ற சலசலப்புகளும் வாக்குவாதங்களும் அடியோடு மறைந்துவிடும். எல்லாமே அடியோடு மறைந்து போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற சொந்தங்களும் பந்தங்களும் தங்களின் தவறை உணர்ந்து மீண்டும் குடும்பத்தோடு இணையக்கூடிய ஒரு பொற்காலம் உங்களுடைய குடும்பத்தில் இதுவாகத்தான் நிச்சயமாக இருக்கும். இதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரிய பேச்சுக்கள், திருமண விசேஷங்கள் யாவும் இனிமே சுமூகமாக முடிந்து மங்கள சப்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒலிக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களின் வார்த்தைக்கு மதிப்பளிக்கவும் ஆரம்பிப்பார்கள். வீடு என்பது இனிமே உங்களுக்கு நரகமாக தெரியாமல் மனதிற்கு அமைதி தரும் சொர்க்கமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே மாறப்போகிறது. இது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். அடுத்ததாக கணவன் மனைவிக்குள்ள மனக்கசப்புகள் இருந்ததெல்லாம் இப்பொழுது விலக ஆரம்பிக்கும். களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் ஏற்பட்ட தோஷங்களும் 3வது நபர்களின் விஷமத்தனமான தலையீடுகளும் இனிமே சூரியனை கண்ட பனி போல விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகள், சந்தேக பார்வைகள் யாவும் மறைந்து அன்னோன்யம் பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை இனிமே உங்களின் கஷ்டங்களையும் நியாயங்களையும் உணர்ந்து உங்களுக்கு பக்கப்பலமாக ஒரு நிழலாக நிற்கவும் ஆரம்பிப்பார். வாழ்க்கைக்குள்ளே எது நல்லது, எது செய்தால் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும் என்று உங்களுக்குள்ள பல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். தாம்பத்திய வாழ்க்கை இனிமையாக மாறிவிடும். தம்பதியருக்குள் இருந்த இடைவெளி குறைந்து மனதிற்குள் இவ்வளவு அன்பை வைத்து கொண்டா இத்தனை நாள் சண்டை போட்டோம் என்று உருகும் அளவிற்கு பாசங்கள் பெருகிவிடும். பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேரும் ஒரு இனிய சூழலும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் எதிர்பார்க்காத சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து உங்களை நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு நிலைமையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் குழந்தைகளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சி கிடைக்கும். பூர்வ புண்ணிய மற்றும் புத்திரஸ்தானமான 5ஆம் வீட்டின் மீது குரு பகவானின் சுப பார்வை விழுவதால் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனிமே பொற்காலம் என்பது ஆரம்பமாகவும் ஆரம்பிக்கும். படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இனிமே முதன்மையான மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சேர்ப்பார்கள். இளைஞர்களாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அல்லது அவர்கள் ஆசைப்பட்ட உயர்கல்வியின் யோகங்கள் தங்கும் தடையுமின்றி அமைய ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது எப்படிடா இவனுக்கு கிடைத்தது, நம்முடைய குழந்தைகளுக்கு இதை கிடைப்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரம் என்று நீங்களே நினைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் கிடைக்கும். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பெற்றோரின் தியாகங்களை உணர்ந்து பிள்ளைகள் உங்களிடம் பக்தி காட்டும் காலம் இதுவாகத்தான் இருக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு ஊரே உங்களை பாராட்டும் போது உங்கள் பெற்ற மனம் பெருமிதத்தால் நிறைய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நல்ல ஒரு பெயரையும் புகழையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். எங்களை தீட்டிக் கொண்டுமே தான் இருப்பார்கள். கோர்ட்டு, கேஸு, காவல் நிலையம் என்று உங்களை அலைக்கழிய வைத்த இந்த சொத்து பிடிவாதங்கள் உங்களுக்கு ஒரு மீள முடியாத மன அழுத்தத்தையும் விரக்தியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்திருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டுமே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவிக்கணும். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய அந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை என்பது நிலைக்க ஆரம்பிக்கும். 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல்கள் விலகுவதால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த தேவையற்ற சலசலப்புகளும் வாக்குவாதங்களும் அடியோடு மறைந்துவிடும். எல்லாமே அடியோடு மறைந்து போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவமும்
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற சொந்தங்களும் பந்தங்களும் தங்களின் தவறை உணர்ந்து மீண்டும் குடும்பத்தோடு இணையக்கூடிய ஒரு பொற்காலம் உங்களுடைய குடும்பத்தில் இதுவாகத்தான் நிச்சயமாக இருக்கும். இதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரிய பேச்சுக்கள், திருமண விசேஷங்கள் யாவும் இனிமே சுமூகமாக முடிந்து மங்கள சப்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒலிக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களின் வார்த்தைக்கு மதிப்பளிக்கவும் ஆரம்பிப்பார்கள். வீடு என்பது இனிமே உங்களுக்கு நரகமாக தெரியாமல் மனதிற்கு அமைதி தரும் சொர்க்கமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே மாறப்போகிறது. இது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். அடுத்ததாக கணவன் மனைவிக்குள்ள மனக்கசப்புகள் இருந்ததெல்லாம் இப்பொழுது விலக ஆரம்பிக்கும். களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் ஏற்பட்ட தோஷங்களும் 3வது நபர்களின் விஷமத்தனமான தலையீடுகளும் இனிமே சூரியனை கண்ட பனி போல விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகள், சந்தேக பார்வைகள் யாவும் மறைந்து அந்யோன்யம் பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை இனிமே உங்களின் கஷ்டங்களையும் நியாயங்களையும் உணர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக ஒரு நிழலாக நிற்கவும் ஆரம்பிப்பார். வாழ்க்கைக்குள்ள எது நல்லது, எது செய்தால் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும் என்று உங்களுக்குள்ள பல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். தாம்பத்திய வாழ்க்கை இனிமையாக மாறிவிடும். தம்பதியருக்குள் இருந்த இடைவெளி குறைந்து மனதிற்குள் இவ்வளவு அன்பை வைத்து கொண்டா இத்தனை நாள் சண்டை போட்டோம் என்று உருகும் அளவிற்கு பாசங்கள் பெருகிவிடும். பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேரும் ஒரு இனிய சூழலும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் எதிர்பார்க்காத சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து உங்களை நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு நிலைமையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் குழந்தைகளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சி கிடைக்கும். பூர்வ புண்ணிய மற்றும் புத்திரஸ்தானமான 5ஆம் வீட்டின் மீது குரு பகவானின் சுப பார்வை விழுவதால் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனிமே பொற்காலம் என்பது ஆரம்பமாகவும் ஆரம்பிக்கும். படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இனிமே முதன்மையான மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சேர்ப்பார்கள். இளைஞர்களாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அல்லது அவர்கள் ஆசைப்பட்ட உயர்கல்வியின் யோகங்கள் தங்கும் தடையுமின்றி அமைய ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது எப்படிடா இவனுக்கு கிடைத்தது, நம்முடைய குழந்தைகளுக்கு இதை கிடைப்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரம் என்று நீங்களே நினைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் கிடைக்கும். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பெற்றோரின்